ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பீச் ஒர்க். நாம் இன்றைக்கி எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோன்னா, போலீஸ் ட்ரைனிங்லேயே ரொம்ப கஷ்டமான ட்ரைனிங்கான ரோப் கிளைம்பிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ரோப் கிளைம்பிங்கில் நம்ம ஈஸியாக 2 ஸ்டார் வாங்கலாம். அது எப்படி வாங்குறதுன்றதை நம்ம பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸ் ட்ரைனிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கேட்டகரிஸ் இருக்குது. அதாவது 2 டைப்ஸ் இருக்குது ரோப் கிளைம்பிங்கில். நம்ம ஃபர்ஸ்ட் டைப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 5 மீட்டர் வரைக்கும் நீங்கள் ரோப் கிளைம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 ஸ்டாரும் 2 மார்க்ஸும் தரப்படும். செகண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா 6 மீட்டர்ஸ் வரைக்கும் நீங்கள் இறங்கினா 2 ஸ்டார்ஸும் 5 மார்க்ஸும் தரப்படும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஆர்ம் பவர். ரோப் கிளைம்பிங்க்கு ரொம்பவே முக்கியமானது ஆர்ம் பவர். ஆர்ம் பவர் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுனா, ப்ரோட்டீனை நல்லா சாப்பிட்றதுனாலவும், இது போல் கயிறை ஒரு டயரில் கட்டிட்டு இழுக்கிறதுனாலவும், புஷ்அப்ஸ் புல்லப்ஸ் போன்ற எக்ஸசைசஸ் பண்ணுறதுனாலும் நம்மளோட ஆர்ம் பவரை இன்க்ரீஸ் பண்ண முடியும். நம்ம எந்த ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் வார்ம் அப் பண்ணுவோம். அதுபோல் தான் ரோப் கிளைம்பிங்க்கு வார்ம் அப் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறது பிஹைனர் ஸ்டேஜ். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரோப் கிளைம்பிங்கை நம்ம ஈஸியாக கற்றுக்கிறதுக்காக. காலோட சப்போர்ட் மூலயமா ஈஸியராக ஏற முடியும். கையை நீங்கள் ஃபஸ்ட்டு கிட்டே வச்சு ஏற ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு காலோட க்ரிப்பை யூஸ் பண்ணி ஏற ட்ரை பண்ணுங்கள். இது போல் ஏறுறதுனால நீங்கள் ஈஸியாக ஏறிட முடியும். இறங்கும் போதும் சேம் மெத்தட் தான். காலோட க்ரிப்பை யூஸ் பண்ணி நீங்கள் இறங்கிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செகண்டாக பார்க்க போகிறது மாட்ரேட் மெத்தட். அதாவது நீங்கள் பிஹைனர் ஸ்டேஜில் கடந்து வந்துட்ட பிறகு செகண்ட் ஸ்டேஜ் இது. இந்த செகண்ட் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆங்கிளில் காலை வச்சுக்கிட்டு ஏறணும். இதனால் பார்த்தீங்கன்னா நம்மளோட முட்டியில் க்ரிப் கிடைக்குது. போன பிகைனர் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்மளோட டோவில் எல்லா க்ரிப்பையும் கொடுத்தோம். இந்த தடவை பார்த்தீங்கன்னா நம்மளோட முட்டியில் எல்லா க்ரிப்பையும் கொடுக்கணும். இறங்கும் போதும் சேம் மெத்தட் தான். முட்டியோட க்ரிப்பை யூஸ் பண்ணி இறங்கிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தேர்டாக பார்க்க போகிறது ஹார்டஸ்ட் மெத்தட். இந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா காலை ரெண்டுத்தையும் நீட்டிக்கிட்டு நம்ம ரோப் கிளைம்பிங் பண்ணணும். இதனால் நம்மளோட தொடைக்கு நல்ல க்ரிப் கிடைக்குது. தொடையோட க்ரிப்பை யூஸ் பண்ணி நம்ம ரோப் கிளைம் பண்ணணும். சேம் இறங்கும் போதும் தொடையோட க்ரிப்பை யூஸ் பண்ணி நம்ம இறங்கிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிறது தான் ரியல் ரோப் கிளைம்பிங். நீங்கள் லெஃப்ட் ஹேண்டடாக இருந்தால் லெஃப்ட் கையை கீழே வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரைட் ஹேண்டடாக இருந்தால் ரைட் கையை கீழே வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் ஈஸியாக உங்களால் ஏற முடியும். கையில் நல்லா லாங்காக வச்சு ஏறதுனால உங்களால் சீக்கிரமாகவும் ஈஸியாகவும் ஏறிட முடியும். கீழே இறங்கும் போதும் அதே மாதிரி தான் இறங்கணும். கையோட க்ரிப்பை மட்டுமே பயன்படுத்தி இறங்கணும். ரோப் கிளைம்பிங்கில் எஸ் மெத்தட், ரேப் அரவுண்ட் மெத்தட்னு 2 மெத்தட்ஸ் இருக்குது. அது எப்படி பண்ணுறது நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ முடிஞ்சிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.